மனைவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக கதறிய கணவன். தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய போலீசுக்கு பேரதிர்ச்சி. தாயை கொன்ற தகப்பனை போலீசில் சிக்க வைத்த 6 வயது மகன். ஸ்கார்பியோ கார், புல்லட் பைக் என வரிசை கட்டி கொடுத்தும் அடங்காத வரதட்சணை ஆசை. மனைவி மீது ஆசிடை ஊற்றி தீ வைத்து கொளுத்திய சைக்கோ கணவன். நடந்தது என்ன? ஆகஸ்ட் 17ஆம் தேதி டெல்லி நொய்டாவில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்துல கொண்டாட்டம் களை கட்டி இருந்துச்சு. டான்ஸ், கேம்னு பல பேரும் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருந்தாங்க. அவ்வளவு கூச்சல் இறைச்சலுக்கு நடுவுல அங்கிருந்தவங்க கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த நிக்கிங்கிற இளம் பெண்ணுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த நிக்கியோட முகம் போன் டிஸ்பிளேவ்ல தெரிஞ்ச பேரை பார்த்ததுமே இருண்டு போயிருக்கு. அந்த கால் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் ஷட்டரை போட்டு அடைச்ச மாதிரி அப்படியே வத்தி போயிருச்சு. அந்த போன் காலை அட்டன் பண்ணவே அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அட்டன் பண்ணாம இருந்தா அதனால என்னென்ன விபரீதம் நடக்குங்கிறது இளம் பெண்ணுக்கு தெரிஞ்சதுனால வேற வழியே இல்லாம அந்த காலை அட்டன் பண்ணாங்க. அந்த காலை பேசி முடிச்சதும் ஏற்கனவே இருண்டு போயிருந்த நிக்கியோட முகத்துல வருத்தமும் வேதனையையும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட முக்கியமான வேலை இருக்கு, உடனடியா போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க நிக்கி. அப்படி அவசரமா கிளம்பி போனவங்க அடுத்த மறுநாள் நொய்டாவில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க நடந்தோ பஸ்லயோ வரல, ஆம்புலன்ஸ்ல தான் வந்தாங்க. வாழவே பிடிக்காம தன்னுடைய உயிரை தானே மாய்ச்சிக்க முடிவு பண்ணி நிக்கி தீ குளிச்சதாவும் சரியான நேரத்துல அதை பார்த்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததாவும் நிக்கிய கூட்டிட்டு வந்த மாமியாரும் கணவனும் மருத்துவர்கள் கிட்ட அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. உடனடியா நிக்கிய அட்மிட் பண்ண மருத்துவர்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்ல இருந்த நிக்கி 21ஆம் தேதி சிகிச்சை கை கொடுக்காம பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இந்த கசப்பான உண்மையை சொல்றதுக்காக வெளியில நின்னுகிட்டு இருந்த கணவனும் மாமியாரும் ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா நிக்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட வந்த 6 வயசு சிறுவனையும் அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, நிக்கியோட மகன் தான். ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கும் ஆள் இல்லாம அந்த 6 வயசு சிறுவன் அம்மா அம்மான்னு அழுதது அங்க இருக்கிறவங்களுக்கு கண்ண கலங்க வச்சிருக்கு. அடுத்து மருத்துவர்கள் கொடுத்த தகவலை வச்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரணைய தொடங்கினாங்க. அப்போ நிக்கியோட 6 வயசு மகன் எங்க அப்பா தான் அம்மா மேல எதையோ ஊத்தி நெருப்பு வச்சிட்டாரு, அதுலதான் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அதிர வச்சிருக்கான். அந்த சிறுவன் சொன்ன விஷயத்தை கேட்டு போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள சிர்சா பகுதியைச் சேர்ந்த விபின்ங்கிற இளைஞருக்கும் நிக்கிங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு மகன் இருக்கான். விபின் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முகத்தை காட்டின விபின் நிக்கி கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் வேறு ஒரு முகத்தை காட்டி இருக்காரு. நான் சொந்தமா பிசினஸ் பண்றேன், என் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நகை பணமெல்லாம் கொடுக்கணும், போய் உங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வான்னு சொல்லி விபின் மனைவிய ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருக்கான். கல்யாண செலவு, வரதட்சணையா, நகை, பணம்னு மொத்தம் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல நிக்கியோட பெற்றோர் கல்யாணத்தப்பவே செலவு பண்ணி இருக்காங்க. அத்தோட மருமகன் விபின் கேட்ட ஸ்கார்பியோ கார், புல்லட் பைக்கும் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணமாகி 9 வருஷங்களுக்கு அப்புறமும் வரதட்சணையா தனக்கு 36 லட்சம் வேணும்னோ, அப்பதான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி மனைவிய அடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் விபின். என் கல்யாணத்துக்கே எங்க அப்பாவும் அம்மாவும் சக்திக்கு மேல செலவு பண்ணிட்டாங்க, இனிமே பணமோ நகையோ கொடுக்க அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு நிக்கி எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க.
ஆனா விபின் எதையும் காதல வாங்கிக்காம தினம் தினம் மனைவிய தகாத வார்த்தைகளால பேசியும் தாக்கியும் கொடுமைப்படுத்தி இருக்கான். அவன் மட்டும் இல்ல, அவனோட அப்பா அம்மான்னு மொத்த குடும்பமும் சேர்ந்து நிக்கிய துன்புறுத்தி இருக்காங்க. மத்த பொண்ணுங்களா இருந்திருந்தா நீங்க பார்த்து கட்டி வச்ச மாப்பிள்ளை தானன்னு அம்மா அப்பா கிட்டயே சண்டைக்கு நின்னு இருப்பாங்க. ஆனா நிக்கி அப்படி இல்ல. கணவன் என்னதான் கொடுமை பண்ணாலும் டார்ச்சர் பண்ணாலும் அத பத்தி பெத்தவங்க கிட்ட மூச்சு விடாம இருந்திருக்காங்க. என்ன கஷ்டம்னாலும் தன்னோட போகட்டும், வயசான காலத்துல அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இரவு 1:30 மணியிலிருந்து விடியற் காலையில 4 மணி வரைக்கும் நிக்கிய விபினும் அவங்க அம்மாவும் கொடூரமா தாக்கி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. நிக்கி மேல ஆசிட ஊத்தி தலைமுடிய பிடிச்சு இழுத்து வெறித்தனமா அடிச்சிருக்கான் அந்த சைக்கோ விபின். ஆசிட் உடம்புல பட்டதும் துடிச்சிட்டு இருந்த நிக்கிய கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம உயிரோட கொளுத்தி இருக்கான். அடுத்து அந்த கொலைக்கார குடும்பமே நிக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து இருக்காங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நிக்கி சிகிச்சை கை கொடுக்காம உயிரிழந்துட்டாங்க. நிக்கியோட தங்கச்சி காஞ்சனா அதே வீட்டுல தான் மூத்த மருமகளா இருக்காங்க. அவங்களையும் வரதட்சணை கேட்டு படாத பாடுபடுத்தி இருக்காங்க. காஞ்சனா சொன்னதையும் நிக்கியோட 6 வயசு மகன் சொன்னதை வச்சுதான் விபினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்ட மனைவி கூட சந்தோஷமா வாழாம காசு வேணும் நகை வேணும்னு தினம் தினம் சித்திரவதை பண்ணியே சாகடிச்ச இந்த விபினுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வாழ்நாள் முழுக்க ஜெயில்ல போட்டாலும் அது சரிதாங்கிறது தான் எல்லோரோட கருத்தா இருக்கு.